எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் குணமாகிவிடக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர வஜ்ர கவசம். திருப்பதி ஏழுமலையான் அருளால் நோய்கள் நீங்க பெற்று சகல நன்மைகளும் பெறக்கூடிய அற்புதமான ஸ்லோகம். பெருமாளை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி வைகுண்ட பதவி கிடைக்கும், அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும், செல்வம் சேரும், வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதோடு அவருக்குரிய கவச ஸ்லோகத்தை தினமும் படித்து வந்தால் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் குணமாகிவிடும் என்பது நம்பிக்கை. தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என போற்றப்படுபவர் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு. அவருக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் எத்தனையோ இருந்தாலும் அவற்றில் நோய்களை நீக்கி உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்கும் மந்திரமாக கருதப்படுவது ஸ்ரீ வெங்கடேஸ்வர வஜ்ர கவசம். இது திருப்பதி ஏழுமலையான் மீது பாடப்பட்ட ஸ்லோகம். ஸ்ரீ வெங்கடேஸ்வர வஜ்ர கவசம் பாராயணம் செய்தால் எல்லா நோய்களும் குணமாகும், உடல் வியாதிகளில் இருந்து விடுதலை கிடைக்கும், கடவுள் நல்ல உடல் நலத்தோடு வைத்துக் கொள்வார். வஜ்ரம் என்றால் வஜ்ராயுதத்தை குறிக்கும். ஆயுதங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த உறுதியான பலமான ஆயுதமாக கருதப்படுவது வஜ்ராயுதம். அப்படிப்பட்ட வஜ்ராயுதத்தை போன்ற ஆரோக்கியமான பலமான உடலை அளித்து நம்மை எப்பொழுதும் அருகில் இருந்து காக்கக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை தினமும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து படிக்கலாம். அப்படி முடியாதவர்கள் ஏகாதேசி, திருவோணம் நட்சத்திரம் வரும் நாட்களிலும் சனிக்கிழமைகளிலும் படிப்பது மிகவும் விசேஷமானது. நோய்களை தீர்க்கும் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தின் பொருள்: அனைத்திற்கும் காரணமான நாராயணனை தங்களின் கவசம் பாடி சரணடைகின்றேன். 1000 சிரங்கள் கொண்டு விஸ்வரூபம் எடுத்தவரே, என் சிரத்தை காப்பீராக. பிராணனுக்கே பிராணன் அருளும் தாங்கள் என் பிராணனை ரட்சிக்க வேண்டும். ஆகாசராஜனின் மருமகன் என் ஆத்மாவை சதா சர்வகாலமும் காக்க வேண்டும். தேவர்களுக்கெல்லாம் தேவன் என் தேகத்தை காக்க வேண்டும். அலமேர் மங்கையின் மணாளன் சர்வகாலமும் என்னை காக்க வேண்டும். என் கர்மங்களை எல்லாம் அகற்றி என் உடலை வஜ்ரம் போல் உறுதிமிக்கதாக கம்பீரமாக மாற்ற வேண்டும். திருப்பதி ஏழுமலையானை மனதார வேண்டி துளசி படைத்து இந்த ஸ்லோகத்தை படிப்பவர்களுக்கு பெருமாள் எப்பொழுதும் துணை இருப்பார். அவர்களுக்கு அளவில்லாத நன்மைகளையும் அள்ளிக் கொடுப்பார். இதை படிக்க முடியவில்லை என்றாலும் பாடலை ஒலிக்கச் செய்து காதுகளால் கேட்கலாம். இதுவும் சிறந்த பலனை தரும். இப்பாடலை படிப்பதால் மனத்தெளிவும் ஏற்படும். இந்த முறையில் வெங்கடேச பெருமானை வழிபட்டு வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற்று வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.